ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளே ஸ்டோர் அல்லாத அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுறது நல்லதா கெட்டதா அதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் வந்து கிடைக்காத அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து கிடைக்குது. அப்படி இருந்து எதுக்கு வெளியில் டவுன்லோட் பண்ணுறோம்னா, சில அப்ளிகேஷன் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த அப்ளிகேஷன்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து கிரெடிட் கார்டு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். பாருங்கள், SCR 24.99, அதாவது 25 ரியால் இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து வாங்க முடியும். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதா அதுக்கு வந்து 2 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்க அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி அது மூலமாக வந்து பாயிண்ட்ஸ் சம்பாதிச்சு நீங்கள் அதை இந்த அப்ளிகேஷன் வந்து வாங்கிக்க முடியும். அடுத்து என்னென்னா, இன்னொரு வழி என்னென்னா, அது வந்து தவறான வழி தான். அதாவது இந்த அப்ளிகேஷனோட APK ஃபைலை வந்து நீங்கள் எடுக்க முடியும். அதாவது கூகுள் சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் minicraft.apkன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். இந்த அப்ளிகேஷனோட APK வந்து ஏதோ ஒரு வெப்சைட்டில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. நீங்கள் அதோட APK ஃபைலை வந்து எடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதுன்னு இல்லை, MX Playலாம் இருக்கலாம், அல்லது வந்து அவாஸ்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கூகுளில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனோட பேர், அதாவது minicraft.apkன்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், இந்த அப்ளிகேஷனுக்கான APK ஃபைல் வந்து கிடச்சிடும். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதை வந்து முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி தவறு தான் வந்து நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து நேர்மையான முறையிலே வந்து சம்பாதிக்க வந்து வழி இருக்குது. அதாவது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் ஏதாவது டவுன்லோட் பண்ணுங்கள், அது மூலமாக பாயிண்ட்ஸ் சம்பாதிங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளிகேஷனை வந்து இலவசமாக நேர்மையான முறையில் வாங்கிக்கிங்க. அல்லது நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் வந்து வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அது மூலமாக நீங்கள் பாயிண்ட்ஸ் சம்பாதிங்க. அதை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் வாங்க. இதனால் வந்து யாருக்கும் வந்து நஷ்டம் ஆகிட போகிறதில்ல. சரியா? ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, சில அப்ளிகேஷன் வந்து நம்மளோட ஃபுல் பர்மிஷன் வாங்கிக்குது. அதாவது வெளியில் டவுன்லோட் பண்ணுறது, ப்ளே ஸ்டோர் அல்லாமல் வெளியில் டவுன்லோட் பண்ணுறது. நான் அதை வேணால் காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த க்ரீன் ஃபீ இருக்குல்ல, இதை வந்து நான் வெளியில் டவுன்லோட் பண்ணுறது தான். இதை வந்து நான் இப்போ அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பாருங்கள், அன்இன்ஸ்டாலே ஆகலை. ஏன்னா சில அப்ளிகேஷன் வந்து நம்மளோட பர்மிஷனே கேட்க மாட்டேது. கேட்காம டேரெக்டாக வந்து டிவைஸ் அட்மின் ஆகிடுது. இதனால் என்னென்னா, நம்மளால் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அடுத்து என்னென்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல் பர்மிஷன் வந்து நம்ம மொபைல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது வந்து முதல்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏதாவது டிவைஸ் அட்மினில் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முதல்ல கேன்சல் பண்ணிங்க. கேன்சல் பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான ஒர்க்கு கிடையாது, ஈஸி தான். நான் அதையும் காட்டிடுறேன். செட்டிங்கு, சிஸ்டம், ஒரு நிமிஷம் வந்துடலாம். சிஸ்டம், அதில் போய்ட்டு பாருங்கள், செக்யூரிட்டின்னு இருக்குது பாருங்கள். இந்த பூட்டு போட்டிருக்கல, இதுதான் ஒரு மொபைலுக்கு ஒரு வித்தியாசம். நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து செக்யூரிட்டி. இதில் டிவைஸ் அட்மின் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குல்ல, ஆந்திரா டிவைஸ் மேனேஜ், இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஆக்டிவேட் இல்லைன்னா ஆக்டிவேட் பண்ணி வச்சுங்க. ஆக்டிவேட் பண்ணியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எதுக்கு பயன்படுதுன்னா, உங்கள் மொபைல் வந்து சப்போஸ் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களால் வந்து அந்த மொபைலை வந்து அதில் இருக்க ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ உங்களால் வந்து டெலீட் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. இதில் கொடுத்துருக்க அதே ஜிமெயில் அட்ரஸை நீங்கள் வந்து உங்களுடைய வேறு ஏதோ ஒரு மொபைல்லையோ அல்லது வேறு கம்ப்யூட்டர்லேயோ போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஆந்திரா டிவைஸ் மேனேஜர் வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த உங்கள் காணாமல் போன மொபைலில் இருக்க ஃபோட்டோவோ அல்லது வீடியோவோ டெலீட் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த மொபைலுக்கு லாக் போட்டுக்க முடியும். அதே மாதிரி அந்த மொபைலுக்கு வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மொபைலில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களால் வந்து இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அந்த மொபைல் பக்கத்தில் ஏதாவது சைலண்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், சைலண்டாக இருந்தால் கூட உங்களால் வந்து ரிங் கொடுக்க முடியும். சைலண்டில் இருந்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கணும், அந்த மொபைல் வந்து சைலண்டில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ரிங் கொடுக்க முடியும். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். கண்டிப்பாக வந்து இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுங்க. சரியா? ஆக்டிவேட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதை ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி கேட்கும். இந்த இடத்துல டீஆக்டிவேட் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட்னு இருக்கும். நீங்கள் ஆக்டிவேட் கொடுத்தீங்கன்னா போதும், ஆக்டிவேட் ஆகிடும். நான் உதாரணத்துக்கு வேணால் இந்த ஸ்மார்ட் பூஸ்டர் வேணால் ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள், இந்த ஆந்திரா டிவைஸ் மேனேஜர் இருக்குல்ல, இதுக்கு மட்டும்தான் ஓகே கொடுத்து வச்சுருங்க, அதாவது ஆக்டிவேட் பண்ணி வைங்க. வேறு எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிங்க. சரியா? இது வந்து நம்ம மொபைல் ஃபுல் பர்மிஷன் கொடுக்குறது. ஸோ வந்து கண்டிப்பாக கொடுக்க வேணாம், வேறு பர்மிஷன் கொடுக்க வேணாம். பாருங்கள், டிக்கெட் கேன்சல் பண்ணியாச்சா? இது வந்து கொடுக்குறது தான் நல்லது. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ க்ரீன் ஃபீ நான் பாருங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். சில அப்ளிகேஷன் வந்து உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாமல் இருக்கலாம். பாருங்கள், பார்த்தீங்களா, அன்இன்ஸ்டால் கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து அந்த அன்இன்ஸ்டால் வந்து ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு எனபிளில் இருந்தது, அதாவது கிளிக் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. சரியா? டிசபிளில் இருந்தது, இப்போ வந்து எனபிளில் வந்துருச்சு. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நேர்மையான முறையில் வந்து எப்படி அப்ளிகேஷன் வாங்கலாம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த ஃப்ரீ கிஃப்ட் கார்டு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான். அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி அது மூலமாக நம்ம பாயிண்ட்ஸ் சம்பாதிச்சு அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வந்து அப்ளிகேஷன் வாங்குறது. இதில் பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற அப்ளிகேஷன் தான். இதில் பாருங்கள், ரிவார்ட்ஸ் இருக்குல்ல, இதில் காட்டுறேன் பாருங்கள். $10
$10ங்கிறது நம்ம ஊர் காசுக்கு வந்து ரூ. 600 மதிப்புள்ள பொருள் வந்து நீங்கள் ரூ. 600 மதிப்புள்ள அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். இதில் வந்து நீங்கள் அமேசானில் பொருள் வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து பணமாக வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், அல்லது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். சரி, இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரை பற்றி பார்க்குறதுனால ப்ளே ஸ்டோரில் பற்றி சொல்லிக்கிறேன். $10 மதிப்புள்ள நீங்கள் பொருள் அப்ளிகேஷன் வாங்கிக்கலாம். $10ங்கிறது வந்து ரூ. 600 நம்ம ஊர் காசுக்கு. ஒரு டாலர் வந்து இப்போ ரேட்டு வந்து அமெரிக்கா டாலர் வந்து $60. ஓகே, அதுக்கு வந்து தேவையான பாயிண்ட்ஸ் வந்து 18,700. 18,700ங்கிறது ஒன்றும் கஷ்டமான ஒர்க்கெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸு 100 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து சம்பாதிக்க முடியும். அந்த வசதியும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பாருங்கள், இன்வைட் இருக்குல்ல, இதுதான். இப்போ இந்த உதாரணத்துக்கு வந்து F4KPT இந்த கோடை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து கோட் கேட்பாங்க. அந்த கோடில் வந்து இன்விடேஷன் கோடில் வந்து இந்த கோடை கொடுங்க. F4KPT இந்த கோடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, எனக்கும் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து இந்த கோடை கொடுத்தீங்கன்னா, அதாவது உங்கள் கோடை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பாயிண்ட்ஸு உங்களுக்கும் பாயிண்ட்ஸு என்ட்ரு பண்ணும்போது. சரியா, இது மூலமாக நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக சம்பாதிக்க முடியும். இது மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்குறதா தான் வாங்கிக்கலாம். இது வந்து இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் 800 பாயிண்ட்ஸ் சம்பாதிச்சிருக்கு. 800 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து நான் யாரையும் இப்போ இன்வைட் பண்ணல, ஏற்கனவே $5 எடுத்துட்டேன். இதில் 5000 பாயிண்ட் ஏற்கனவே எடுத்துட்டேன். ஸோ வந்து இப்போ இது வந்து 800 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஏற்கனவே 5000 பாயிண்ட் எடுத்து பணம் எடுத்தாச்சு. சரியா, அடுத்து என்னென்னா, இந்த ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ஃப்ரீ கிஃப்ட் கார்டு இதான் அப்ளிகேஷனு. சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டே கிடைக்கும் பாருங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே உங்கள்கிட்ட வந்து இன்வைட் கோட் கேட்பாங்க. அதாவது லாகின் பண்ணதுக்கப்புறமே அந்த லாகின் பண்ணது அப்புறம் என்ன கோட் போடுறீங்கன்னா, மறுபடியும் சொல்லிக்கிறேன், F4KPT இந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பாயிண்ட்ஸு எனக்கும் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இந்த கோடை எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ட்ரு பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் பாயிண்ட்ஸு உங்களுக்கும் பாயிண்ட்ஸ், எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியா, ஓகே. இதில் ஒன்றும் செட்டிங் எடுத்துக்கிட்டு எதுவுமே கிடையாது. இதில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறா இருந்தாலும் சம்பாதிச்சிக்கலாம், அல்லது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், அல்லது பொருள் வாங்கிக்கிறா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ரொம்ப நல்ல அப்ளிகேஷன் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராடி பெட்டி கடை. நான் வேணால் காட்டுறேன் ஸ்பெல்லிங்கு. இது எதுக்கு பயன்படுதுன்னா, எப்படி நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி லைக் பண்ணுறோம் அதே மாதிரி தான் வந்து யூடியூப்பில் வந்து லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இதனால் என்ன பலன்னா, யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன பலன்னா, இதில் வந்து டைம்லைன்லேயே வீடியோஸ் காட்டுவாங்க. அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. நம்ம சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட யூடியூப் ஓப்பன் பண்ணுறமே ஸ்க்ரீன்லேயே டைம்லைன்லேயே காட்டுவாங்க. அதாவது புதிய வீடியோஸ்லாம் வந்து வரும்போது டைம்லைன்லேயே வரும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. ஜஸ்ட் மினிட், ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஆந்திராடி பெட்டிக்கடைன்னு சொல்லிட்டு 46 வீடியோஸ். அதுக்கு கீழே வந்து 829 சப்ஸ்கிரைப். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெட் கலரில் கட்டும். அதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட பலன் என்னென்னா, அதை மறுபடியும் சொல்லிக்கிறேன், நம்ம யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ண தேவையே இல்லை. நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து ஆந்திராடி பெட்டிக்கடை வீடியோஸ்லாம் வந்து டைம்லைனில் காட்டும். சேம் ஃபேஸ்புக்கில் எப்படி லைக் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.